அஜித் மரணம் விசாரணையில் திடீர் திருப்பம். சிவகங்கையில் காவல்துறையினர் விசாரணையின் போது கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று ஜூலை 19 அஜித்தை விசாரணைக்கு அழைத்து சென்ற காவல் வாகனம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர். போலி நம்பர் பிளேட் பொருத்தப்பட்ட வாகனத்தில் அஜித்தை அழைத்து சென்றது அம்பலமாக உள்ளது. கூட்டணிக்கு ஆள் பிடிக்கும் EVS KN நேரு. 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் EPS தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அவரது சுற்றுப்பயணம் குறித்து விமர்சித்துள்ள அமைச்சர் KN நேரு, அதிமுக பாஜக தமாக தவிர கூட்டணியில் வேறு யாரும் இல்லாததால் மக்களை மறப்போம், தமிழ்நாட்டை விற்போம், பயணத்தில் கூட்டணிக்கு மீண்டும் ஆள் பிடிக்க இறங்கிவிட்டார் பழனிசாமி என தெரிவித்துள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் நெஞ்சை பதற வைத்துள்ளது. சிறுமி சிகிச்சை பெற்று வருகிறார். 8 நாட்களாக குற்றவாளியை நெருங்க முடியாத நிலையில் அவரது புகைப்படங்கள் தற்போது வெளியாகி உள்ளன. இதை அடுத்து காவலர்கள் தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டனர்.